ஏப்பா வேண்டும் மோதி மீண்டும் மோதி நாங்கள் எங்கடா வரப்போறாங்க ஒன்று மிகப்பெரிய இது அவர் சரி நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போ எல்லாம் மாஸ்டர் சொல்கிறாப்புல வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் நீங்கள் எங்கப்பா எடுத்து போயிட்டாரா வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான். இப்போ எலான் மாஸ்க் சொல்கிறாப்லையா அது வந்து டுபாக்கூரு அது டப்பா அது 420 அது மனிப்புலேட் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம். நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி போராடினேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் இந்த ஓட்டு மிஷினையும் கையில் கொடுங்க. ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் ரிச்சீவ் சீட்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டேன். ஒரு சால்ட்ரிங் மிஷினும் ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் கொடு, நான் குட்டி போட்டு காட்டுறேன். நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு 2 நிமிஷம் கேட்டார் நீதிபதி. டிஸ்மிஷன் துரத்தி விட்டார். நீ அப்புறம் தான் சொன்னான் என்னப்பா பேசவே விடலைன்னதுக்கு அங்கே சொன்னாங்க எல்லாம் எப்பா நீ தான் இந்த கோர்ட்டில் அதிக நேரம் பேசியிருக்க அப்படின்னு என்ன எழுதிட்டு போனேன். அதாவது ஒரு லிங்க் உள்ளவங்க திராவிடம் அது இது என்னென்னமோ பேசுறீங்க. அதெல்லாம் சமூக நீதி எங்கே இருக்கு? முதல்ல பெரியார சொல்றீங்க. அவர் அளவுக்கு ஒரு என்னத்தை சொல்றது? இப்போ ஆண்டுகிட்டு இருக்க கட்சி பெரியார் அண்ணா சொல்லு அங்கங்கே கட்டடம் கட்டுறாங்க, 40% கமிஷனை வாங்கிக்கிறாங்க, செலவு வைக்கிறாங்க, என்னென்னமோ கட்டுறாங்க. பெரியார் சொல்றபடி அவரோட கூற்றுப்படி நீங்க வாழ்றீங்களா? அவர் எவ்வளவு எளிமையா இருந்தார். தண்ணி கொஞ்சம் கொடுப்பான். பெரியார் எவ்வளவு எளிமையா வாழ்ந்தார். அந்த மாதிரி நீங்க வாழ்றீங்களா? 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி சொத்தை சேர்த்துக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ தேர்தல் இது மொனமார்த்தம் பண்றா, அந்த மிஷின் நடக்காது. அழகா 100 270 குத்தி வச்சுட்டு கேட்பாங்க சில பேர் முட்டாள்தனமாக என்ன குடிக்கலப்பா நான் என்ன எப்படிப்பா இது அது எப்படி இங்கெல்லாம் இவங்கெல்லாம் எப்படி ஜெயிச்சாங்கோ நீங்களும் அப்படித்தான் அந்த மாதிரி கேட்பாங்க. அவன் என்ன அவ்வளவு முட்டாளா? 10 வருஷம் ஆனிட்டு 11வது வரை உட்காருவேன். சரியா அங்கங்கே எங்கெங்கே குத்தி வைக்கணுமோ ராம்பூர் இந்த பூர் என்ன 270 இதில் என்னென்ன பண்ணி வைக்கணுமோ. விளையாட்டு இல்லை, 6.5 லட்சம் மெஷின் ரிப்பேராக போயிருக்கு. அதை ரிப்பேர் பண்ணியிருக்கான். இது எங்கேயாவது நீங்கள் போட்டீங்களா? நீங்கள் பதில் சொல்லுங்க. 6.5 லட்சம் எப்பா நீ ஆர்டர் கொடுத்து வாங்குறீங்க. ஒரு மிஷின் ரிப்பேர் ஆனால் பரவாயில்ல, 6.5 லட்சம் மிஷின் எப்படி ரிப்பேர் ஆகும்? திறந்து பிரிச்சு அது என்னென்னமோ வைக்கணுமோ வச்சு ரிமோட்டெல்லாம் எல்லாம் பண்ணி இந்த பைக்கு ஆரம்பத்துல இருந்து சண்டை போட்டுதாங்க இருக்கு. நந்தினின்னு ஒரு பொண்ணு எவ்வளவோ அப்பா கூட சண்டை போடுது. ஒருத்தர் இல்லை, லட்சக்கணக்கான வக்கீல் போறான்னாங்க. என்ன தெரியல. நீ ஆண்டுட்டு போ நல்லபடியா. அது 50 வருஷம் ஆண்டாப்புல துக்ளக் ஆண்டா முகமது பின் துக்ளக் 50 வருஷம் 49 முக்கால் வருஷம் அவருக்கு பண்றாரு. அதுக்கு அந்த காலகட்டம் வேற. ஆனா மக்கள் அமைதியா வாழ்ந்தாங்க, எல்லாம் சந்தோஷமா வச்சிருந்தாங்க. எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டி லொட்டு ஒஸ்கே பணச்சில்லாம மக்களை கொலை பண்ணி வாட்டி வதச்சு இப்பவும் ஆஸ்பத்திரிகளை கெடுத்து வச்சுட்டாங்க கொரோனான்னு சொல்லிட்டு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.